வெல்கம் டு லைன்ஸ் மேத். ஸோஃபா நம்ம 24 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ 25th கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். த ஃபைனல் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன் மேத் பேப்பர் 2. வேரியன்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் 9 நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வேரியன்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. வேரியன்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து n² - 1/12 வரும். ஸோ 1லேருந்து ஃபஸ்ட்டு 9 இருந்தாலும் ஃபஸ்ட்டு 10, 12 எதுவாக இருந்தாலும் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். என்னோடய வேல்யூ அதுக்கேற்றபடி நம்ம மாற்றிக்கணும். ஸோ எண்ணில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு 9 கொடுத்துருக்காங்க, நம்ம எண்ணுக்கு பதில் 9 போடுவோம். 9² - 1/12. ஸோ இங்கே 9 கொடுத்துருக்கிறதுனால நான் 9 எடுக்கிறேன். ஸோ டிஃப்ரெண்ட் கொஸ்டின் செட் ஆஃப் கொஸ்டின்ஸில் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்குது, அதுக்கேற்றபடி மாறும். ஸோ வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னோடய வேல்யூஸ் 9 சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். 9² - 1 / 12. ஸோ 9² 9 × 9s are 81 வரும். 81 - 1 / 12. 81ல் 1 போச்சுன்னா பேலன்ஸ் 80 இருக்கும். 80/12. நான் இதை வந்து 4 டேபிள்ஸில் கேன்சல் பண்ண போகிறேன். ரெண்டுமே காமனாக 4 டேபிள்ஸில் வரும். ஸோ 4 டேபிள்ஸில் 12 வந்து 3 டைம்ஸ் வரும். 80 வந்து 20 டைம்ஸ் வரும். ஸோ த ஆன்சர் வந்து 20/3. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். தென் நெக்ஸ்ட் ஒன். ஸோ கொஸ்டின் நம்பர் 26. இஃப் த ரேடியை ஆஃப் 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோன்னா ஒரு சர்க்கிள்குள்ளேயே இன்னொரு சர்க்கிள் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஆல்ரெடி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்குள்ளே என்ன ஒரு பர்ஃபெக்ட் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். பர்ஃபெக்ட் சர்க்கிள்னால் அதோட ரெண்டுத்தோட சென்டர் பாயிண்ட்டும் ஒரே இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் ஆஃப் ரேடியஸ் 12 cm and 13 cm. ஸோ உள்ளே இருக்கிறதுக்கு வந்து நான் 12 அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே இது வெளியே இருக்கிறதுக்கு வந்து 13 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தென் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த chord ஆஃப் ஒன் சர்க்கிள் விச் இஸ் த டேஞ்சன்ட் ஆஃப் த அதர் சர்க்கிள். ஸோ இந்த சர்க்கிளோட டேஞ்சன்ட் தான் இதோட கார்டாக இருக்க முடியும். கார்டுனா என்னது? ஒரு சர்க்கிள்குள்ளே இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான், இதுக்கு பேர் தான் கார்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே டேஞ்சன்ட் அப்படின்னா ஒரு சர்க்கிளில் வெளியே கரெக்டாக ஒரே ஒரு பாயிண்டில் டச் ஆகி போகிறது தான் நம்ம டேஞ்சன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு சர்க்கிளில் கார்டாக இருக்கும், அதே லைன் இன்னொரு சர்க்கிளில் டேஞ்சண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இந்த பெரிய சர்க்கிளுக்கு அது கார்டாக இருக்கும், அந்த சின்ன சர்க்கிளுக்கு அது வந்து டேஞ்சண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த கார்டு. ஸோ நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட ரேடியஸ் வந்து 12 cm, இதோட ரேடியஸ் வந்து 13 cm. ஸோ நம்ம இந்த கார்டோட லென்த்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நான் இதை வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேட்டுக்கு நான் கொண்டு வர போகிறேன். ட்ரையாங்கிள் ஃபார்மேட்னா இப்படி ஒரு ட்ரையாங்கிள், இது வந்து ஒரு மிட் பாயிண்ட். ஸோ நல்லா பாருங்கள், இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குது, அப்புறம் இன்னொரு சர்க்கிள் இப்படி இருக்குது. ஸோ இதோட டேஞ்சன்ட். ஸோ இந்த லைனையும் இப்படி ஒரு ட்ரையாங்கிளாக நான் மாற்றிருக்கேன். அப்போது இது வந்து ஒரு பெரிய சர்க்கிளோட ரேடியஸ். அப்போது இதோட ரேடியஸ் வந்து எவ்வளோவா இருக்கும்னா 13 இருக்கும். இது வந்து சின்ன சர்க்கிளோட ரேடியஸ், இது வந்து 12. நமக்கு தேவையானது இந்த லென்த் ஆஃப் த கார்ட் தான். ஸோ நம்ம இதை வந்து நான் கண்டுபிடிச்சேன்னா இதை அப்படியே டபுள் பண்ணாலே எனக்கு இதோட ஃபுல் லென்த் எனக்கு கிடச்சிருமா? ஸோ நான் இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஏன்னா இது பர்பெண்டிகுலர் லைன். ஸோ அப்போது பைத்தாகரஸ் தியரத்தை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பைத்தாகரஸ் தியரம்னா என்ன பண்ணுவோம்? ஹைபாட்டன்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் 2 sides. ஸோ அப்போனா இது ABCனா AC² இஸ் ஈக்குவல் டு AB² ப்ளஸ் BC². ஹைபாட்டன்யூஸ் எனக்கு 13 தெரியும். ஸோ 13² இஸ் ஈக்குவல் டு AB 12 தெரியும். 12² ப்ளஸ் BC². 13² 169 ஈக்குவல் டு 12². 12 12s are 144. 144 ஸோ 144 ப்ளஸ் BC². ஸோ 144 நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரேன். ஸோ 169 மைனஸ் 144 இஸ் ஈக்குவல் டு BC². 169ல் 144 போனால் 25 வருமா?
ஸோ 25 இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். அப்போ பிசியோட வேல்யூ என்னவாக இருக்கும்? இதுதான் பிசி. பிசியோட வேல்யூ வந்து ஆப்வியஸாக 5ஆக தான் இருக்கும். ஸோ பிசி ஈக்குவல் டு 5. ஸோ இங்கே வந்து 5னா எனக்கு தேவை ஃபுல் லென்த்து தானே. இதுலேருந்து இது பாதி, இது வந்து பாதி தான். ஸோ 5 இங்கேயும் 5. 5 + 5 10. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து ரைட்டான ஆன்சர். ஃபைண்ட் த ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் த கம்பைன்டு ஃபிகர் கிவன் பிலோன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கம்பைன்டு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆப்ஷனை பார்த்துட்டு ஷார்ட் ரூட்டை நம்ம கற்றுக்கலாம். ஷார்ட் ரூட் எப்படின்னா இங்கே நல்லா பாருங்களேன், இதெல்லாம் ஸ்கொயர் சென்டிமீட்டர் இருக்கிற இது எல்லாமே வந்து ஏரியா. இங்கே இருக்கிறது வந்து ஃபுல்லாகவே பெரிமீட்டர். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ எய்தர் நம்ம ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சோம் ஆப்ஷன் கரெக்டுன்னு சொல்லி டிக் பண்ணிடலாம், அல்லது பெரிமீட்டர் மட்டும் கண்டுபிடிச்சி கூட ஆப்ஷன் எது கரெக்டு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ நம்ம ஏதாவது நான் ரெண்டுத்தையும் சொல்லித்தரேன், பட் நீங்கள் எக்ஸாம் டைமில் நம்ம டைம் சேவ் பண்ணோம். ஸோ அதனால் வந்து ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணால் ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஏரியா வச்சு ஏரியாவை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இங்கே உள்ளே பாருங்கள், உள்ளே வந்து ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. அப்புறமா வந்து இங்கே வந்து ஒரு ஹாஃப் இல்லை குவார்ட்டர் சர்க்கிள் இருக்குது. இங்கேயும் ஒரு குவார்ட்டர் சர்க்கிள் இருக்குது. ஸோ இப்படி ஒரு குவார்ட்டர் சர்க்கிள் இருக்கா, அதே மாதிரி கீழே ஒரு குவார்ட்டர் சர்க்கிள் இருக்கா. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு ஹாஃப் சர்க்கிள் வருது. ஸோ ஏரியானா இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே எனக்கு 7, இங்கே எனக்கு 7, இங்கே 5, இங்கே 5. அதே மாதிரி ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், இது தானே ரேடியஸ் சொல்லுவோம். ரேடியஸ் வந்து 7. ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து 7. ஸோ ஏரியான்னு கண்டுபிடிக்கச்சில முதல்ல இதோட ஏரியா, ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா L × B. அப்போது 7 × 5 தான் வந்து ஏரியா. ஸோ 7 × 5 இஸ் ஈக்குவல் டு 35. ஸோ இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து 35 அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். 35 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போது இப்போ இந்த பாதி சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும். சர்க்கிளோட ஃபார்முலா πr². பாதி சர்க்கிள் அப்படின்றதுனால நான் டிவைட் பண்ணிக்கிறேன், டிவைட் பை 2 பண்ணிக்கிறேன். ஸோ 22 டிவைடட் பை 7 இன்ட்டு r²னா 7 × 7 டிவைடட் பை 2. என்னெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ நமக்கு பண்ணிடலாம். ஸோ 7 7 கேன்சல் ஆகிடுது. இங்கே 1 டைம்ஸ், இங்கே 11. ஸோ பேலன்ஸ் வந்து 11ம் 7ம் இருக்குது. 11 × 7s are 77 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபுல் கம்பைன்டு ஷேப்போட ஏரியா வந்து இது ரெண்டுத்தையும் எனக்கு ஆட் பண்ணால் கிடச்சிரும். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 35 + 77. ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது? 2 வரும், பேலன்ஸ் 11. 112 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் என்னோட ஆன்சர். ஸோ நான் இதை வச்சே வந்து ஆப்ஷன் சி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் டிஃபர் ஆகுது. ஸோ ஆனால் நம்ம சப்போஸ் ஒரே மாதிரி கொடுத்துருந்தா என்ன பண்ணுறது? ஸோ நம்ம பெரிமீட்டரே நம்ம கற்றுக்கலாம். ஸோ பெரிமீட்டர் அப்படின்ற ஆஸ்பெக்டில் நம்ம பார்த்தோன்னா எல்லாத்தோட அவுட்டர் பார்ட் மட்டும் தான் நம்ம கணக்கு பண்ணணும். ஸோ இந்த ஃபிகரை பாருங்கள், இங்கேருந்து இது வரையும் 5, சரியா? 5. அதுக்கப்புறம் இங்கேருந்து இது வரைக்கும் 5. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு குவார்ட்டர் ஆஃப் எ சர்க்கிள் தான். அப்போது இதுவும் ரேடியஸ் தான், இங்கேருந்து இதுவும் ரேடியஸ் தான். இங்கே 7னா இங்கேயும் 7ஆக தான் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் இது எப்படி இருக்குன்னா ஒரு சர்க்கிளில் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 7னா இங்கேயும் 7ஆக தான் இருக்கும், ஏன்னா இது சென்டர். அப்போது இதுவும் 7ஆக தான் இருக்கும். ஸோ 2 வாட்டி 5 இருக்குது, ப்ளஸ் 2 வாட்டி 7 இருக்குது. இப்போ இந்த கர்வ்டு பார்ட்டை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்னதுன்னா 2πr. 2πrனா இது ஃபுல்லாக ஒரு சர்க்கிளோட சுற்றளவுன்னு சொல்லுவாங்க, சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தேவை பாதி சர்க்கிள் தான். ஸோ 2πr/2. இது ரெண்டுத்தையும் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். மீதி இருக்கிறது 22 டிவைடட் பை 7 இன்ட்டு r வந்து எனக்கு 7ன்னு தெரியும். 7யும் கேன்சல் பண்ணுறேன். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 22 கிடைக்குது. இந்த பாதி சர்க்கிள் இதையும் சேர்த்தா 22 கிடைக்குது. ஸோ ப்ளஸ் 22 நான் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு கண்டிப்பாக 46 தான் வரும். 5 + 5 10, 7 + 7 14, 22. இன்னும் ஆட் பண்ணேன்னா 24 இது ரெண்டுத்தையும் சேர்த்து 24 வரும். ப்ளஸ் 22 ஆன்சர் வந்து 46 சென்டிமீட்டர் தான் வந்து பெரிமீட்டர். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். டைம் சேவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்றை மட்டும் முடிச்சுட்டு நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். ஸோ க்யூப் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய செட் ஆஃப் 5 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு க்யூப் நம்பர்ஸை நம்ம எழுதிக்கலாம். 1 க்யூப் வந்து 1, 2 க்யூப்னா 2 × 2 × 2 வந்து
8. 3 cube 3 into 3 into 3 27 வரும். 4 cube 4 into 4 into 4 64. அதுக்கப்புறமா 5 cube அப்படி நம்ம பார்த்தோம்னா 5 into 5 into 5 125 வரும். எப்படி நம்ம ஸ்கொயர் ரூட்னா ரெண்டு நம்பராக நம்ம பிரிப்போம் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி நமக்கு கியூப் ரூட் அப்படின்றதுனால கொடுத்துருக்க நம்பரை வந்து 3 நம்பராக பிரிக்க போகிறேன். லாஸ்ட்லேருந்து 3 நம்பராக பிரிக்கணும். ஆப்ஷன்ஸை நல்லா பாருங்கள். எல்லாத்துலேயும் 6 6ன்னு முடியுது. எல்லா இடத்துலையும் 6 6ன்னு முடியுது. ஸோ 6 நம்மளுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நம்ம முதல் நம்பர் தான் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நான் 97 வந்து எங்கே வரும் அப்ராக்சிமேட்டாக நான் பார்க்குறேன். 64க்கும் 125க்கும் நடுவில் தான் 97 அப்படின்ற நம்பர் வரும் கரெக்டாக. ஸோ அப்போது கண்டிப்பாக 36 26 46 வந்து 46 தான் வரும். 56 வர வாய்ப்பு இல்லை. 125க்கு மேலே போனால் தான் 56 வரும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இது வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 29. a மைனஸ் பிக்கு ஒரு 3னோ a இன்ட்டு பி 5னோ a கியூப் மைனஸ் பி கியூப் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நமக்கு வந்து ஐடென்டிட்டி தெரிஞ்சிருக்கணும். நிறையா அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ்லாம் இருக்கும். a மைனஸ் பி த ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு a கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3ab இன்ட்டு a மைனஸ் பி. எப்படின்னா நீங்கள் கையில் பக்கத்தில் கொஸ்டின் பேப்பர் வச்சுக்கோங்க. ஒரு வாட்டி இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு அகெயின் தனியாக ஒர்க் அவுட் பண்ணால் தான் நமக்கு மனசில் நிற்கும். ஸோ a மைனஸ் பி ஆல்ரெடி 3ன்னு கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். தெரியாது தான் அப்படியே நான் போட்டுடுறேன். மீதி 3 a இன்ட்டு பிக்கு 5 இன்ட்டு a மைனஸ் பிக்கு வந்து 3. ஸோ 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 வந்து இப்போ தான் 27ன்னு பார்த்தோம். 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3னா 3 கியூப் தானே. ஸோ 9 into 3 is 27. இதுதான் நம்ம கியூப் ரூட்னு சொல்லுவோம். 27 is equal to a cube minus b cube minus 3 5s are 15. 15 into 3s are 45. மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். 3 into 5s are 15. அதை முதல்ல போட்டுட்டு வர ஆன்சரோட அடுத்த இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கணும். 45 மைனஸ் 45 வரும். ஸோ மைனஸ் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா ப்ளஸ் ஆகும். ஸோ 27 ப்ளஸ் 45 ஈக்குவல் டு a கியூப் மைனஸ் b கியூப். 27ஐயும் 45ஐயும் ஆட் பண்ணால் எனக்கு 72 கிடைக்கும். ஸோ என்னோடய ஆன்சர் a கியூப் மைனஸ் b கியூப் இஸ் 72 which is an option D. இதை கூடயே போட்டு பாருங்கள். அண்ட் தனியாகவும் நீங்கள் கொஸ்டின் மட்டும் வச்சு போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஃபைனல் கொஸ்டின். a distribution having 3 modes is called as கேட்டிருக்காங்க. யூனினா 1, பைனா 2, ட்ரைனா 3, மல்டினா மெனி மோர் சொல்ல முடியாத அளவு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதில் தெரியுது எந்த இதில் 3 இருக்கும்னு பார்த்தோன்னா ட்ரையில் தான் 3 இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோஸ் வருது. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். And kindly subscribe my channel. Thank you.